வாழ்க வளமுடன். நம்மளை ஒருத்தர் திடீர்னு வீட்டில் அம்மா கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, வா பிரியாணி சாப்பிட்லாம். அந்த சவுண்டே காதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், அந்த பிரியாணின்னு அந்த வாய்ஸ். அப்புறம் பக்கத்தில் போகும்போது இந்த வாசனை வரும், பிரியாணியோட மசாலா வாசனை வரும்போது அதுவும் ஒரு சந்தோஷம், நம்மளை மறந்து ஒரு அனுபவம் கிடைக்கும். அப்புறம் பக்கத்தில் போய் டேபிள் உட்கார்றோம், பிரியாணி அம்மா பரிமாறும்போது அது பார்க்கும்போது பிரியாணியும் ரைஸும் அதில் இருக்கிற பீசஸ் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த கண்ணில் நம்ம மூளைக்கு அந்த சென்ஸ் போகுது. அதே டயத்தில் அந்த பிரியாணியை கையில் எடுக்கிறோம், கையில் எடுத்து அதோடய டெக்ஸ்சர் இருக்கு இல்லையா, அதோட தொட்டு பார்க்கும்போது அந்த அனுபவம் அது ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் கொடுக்கும். நம்மளோட தொடு உணர்வு, இந்த ஸ்கின், அது மூலம் நம்ம மூளைக்கு சென்ஸ் ஆர்கன் போகுது. அப்புறம் அது வாயில் போடும்போது அதுதான் பேரின்பம்னு சொல்லுங்களேன். இப்போ இந்தியன்ஸ் நிறைய பேர்த்துக்கு நம்ம எல்லாத்துக்குமே பிரியாணி பிடிக்கும். இது ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நம்ம 5 சென்ஸ் ஆர்கனுக்கும் நல்ல ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. எஸ்டசின்னு கூட சொல்கிறாங்க. அப்போது இந்த அங்கே அனுபவம் தான் தெரியும். நான் அனுபவிக்கிறேன் அப்படியெல்லாம் கிடையாது. நான் வாசனை ஸ்மெல் பண்ணுறேன், நான் கேட்குறேன், அதெல்லாம் இல்லை. அந்த அனுபவம் மட்டும்தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம். அந்த அனுபவம் ஃபீல் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதைத்தான் என்லைட்மெண்ட் சொல்கிறாங்க. என்லைட்மெண்ட்னால் நம்ம முக்தி அடைஞ்சிட்டோம். இப்போ புத்திசத்தில் சொல்கிறாங்க, நம்ம புத்தர் போதி மரத்துக்கடியிலேருந்து என்லைட்மெண்ட் ஆகிட்டார், அவர் உணர்ந்தாருன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி புத்தா சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, நம்ம 5 புலன்கள் இருக்கு இல்லைங்களா, 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் தான் நம்ம என்லைட்மெண்ட், கடவுள் உணர்றதுக்கான கதவுன்னு சொல்கிறார் புத்தா. அது சில சமயம் நமக்கு அது புரியாமல் வரலாம். ஏன் இந்த 5 உணர்வு கருவிகள் தான் நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ஆனால் ஹிந்து மதத்தில் என்ன சொல்லுவாங்க, நம்ம 5 புலன்களையும் அடக்கி ஆளணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் கடைசியில் என்லைட்மெண்ட் ஆகணும், முக்தி அடையணும்னு சொல்லுவாங்க. ஆனால் புத்தர் என்ன சொல்கிறான்னா, முதல்ல அந்த 5 புலன்களையும் எப்படி நம்ம அனுபவிக்கணும்னா, அந்த ஒரு வேலை செய்கிறோம். இப்போ கண்ணில் பார்க்கும்போது, இப்போ நாங்கள்லாம் ஆக்னா மெடிடேஷன்ஸ் கொடுப்போம். ஆக்னா மெடிடேஷன் கொடுக்கும்போது என்ன ஒரு அனுபவம், நான் பிட்யூட்டரி கிளான்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி மெடிடேஷன் பண்ண சொல்லுவோம். அப்போ முதல்ல என்ன பண்ணுவோம், ஒரு இப்படி தொட்டு கொடுக்கும்போது அந்த தொடும்போது அதையே அந்த கவனிங்க, அந்த தொடவும் செய்வோம். நம்ம தொடும்போது அந்த கவனமும் பிட்யூட்டரி கிளான்ஸ் நம்ம ஆக்னா சக்கரத்திலேயே இருக்கணும்னு சொல்லுவோம். அதே டயத்தில் கண்ணில் பார்க்க சொல்லுவோம். பார்க்கும்போதும் உங்களோட கவனம் இங்கேயே தான் இருக்கணும். அதே டயத்தில் ஒரு மணி அடிக்கும் போதும் அந்த சவுண்டு கேட்கும் போது கூட உங்கள் கவனம் உங்கள் ஆக்னா சக்கரத்திலேயே இருக்கணும். அதே டயத்தில் ஊதுபத்தி வாசனைகள் வரும், அந்த வாசனை வரும்போதும் நீங்கள் கவனம் உங்கள் பிட்யூட்டரி கிளான்ஸில் இருக்கணும். அதே மாதிரி நம்ம ஒரு கல்கண்டு கொடுப்போம், அந்த கல்கண்டை நீங்கள் டேஸ்ட் பண்ணும் போது கூட உங்கள் கவனம் பிட்யூட்டரி கிளான்ஸில் இருக்கணும். இப்போ அந்த புத்திஸ்ட் வே ஆஃப் மெடிடேஷன் அதுதான். நீங்கள் ஒவ்வொரு சென்ஸ் ஆர்கனையும் கருவிகளும் உங்களுக்கு புலன் இன்பங்களும் வரும்போது அந்த இன்பம் அது நம்ம மயக்க நிலைக்கு கொண்டு போகும். ஆனால் அந்த மயக்க நிலையிலையும் நம்ம கவனிச்சிருக்கணும். கவனித்தல் இங்கே நம்ம கவனித்தல் தான் நம்ம தியானம்னு புத்த மதத்தில் சொல்கிறாங்க. அதே தான் எங்கள் வேதாத்ரி மகர்ஷியும், நீங்கள் எந்த புல இன்பங்களை அனுபவிக்கும் போதும் உங்கள் கவனம் உங்கள் ஆக்னா சக்கரத்திலேயே இருக்கணும்னு சொல்கிறாரு. அப்போ அதில் என்ன தெரியுங்களா, இப்போ நம்ம புலன் இன்பங்கள் ஜாஸ்தியாக என்னாகும், நாமே மறந்துடுவோம், ஒரு மாயை நிலைக்கு போயிடுவோம். ஆனால் அந்த மாயை நிலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த தியானம் பண்ணிகிட்டே நம்ம அனுபவிக்கணும். அந்த அனுபவங்கள் தான் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த முக்திக்கான வாசல் படின்னு மகர்ஷி சொல்கிறாரு. புத்தர் சொல்கிறாரு. அப்போது நம்மளே கவனிச்சிருப்போம், யாருக்கா ரொம்ப டென்ஷனானா என்ன பண்ணுவாங்க, ஸ்வீட் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க.
ஸ்வீட் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க டென்ஷனாக. அது வந்து அதே டயத்தில் மியூசிக் கேட்டால் அவங்களுக்கு அந்த டென்ஷன்லாம் குறைஞ்சிடும். அதே மாதிரி தான் நம்ம ஒரு விழிப்பு நிலையில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ விழிப்பு நிலையில் இருக்கும்போது அந்த அனுபவங்களை நம்ம அனுபவிக்கும்போது நான் அங்கே மறைஞ்சு போயிடுது. நான்னா ஈகோ அங்கே மறைஞ்சு போயிடுது. அதுதான் அது வந்து நல்ல தெளிவாக புரிஞ்சுட்டோம்னாவே அந்த ஒவ்வொரு அனுபவங்களும் நான் என்ற ஈகோவை தவிர்த்து விடுகிறது. அப்போ இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஒவ்வொரு அனுபவத்தையும் நம்ம இங்கேயே கவனிச்சுட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். பட் அந்த புத்திசத்தில் வந்து ஒரு ஆரம்ப நிலை, இது ஒரு முக்திக்கான ஆரம்ப நிலை வந்து ஒவ்வொரு அனுபவங்களையும் நீ கவனித்து அனுபவிக்கணும். அது கொஞ்சம், ஆனால் போக போக அது ஆரம்பத்தில் தான் கஷ்டமாக இருக்குது, அது போக போக ஈஸியாக இருக்கும். அப்போ புத்திசத்துலேயே ஒரு செக்ட் இருக்குது, ஒரு பிரிவு இருக்குது, அது தீவிரவாதா புத்திசம்னு சொல்லுவாங்க. தீவிரவாதானாவே என்னது, வே ஆஃப் எல்டர்ஸ், பெரியவர்கள் எப்படி வழிவகுத்திருக்கிறாங்களோ அதை மாதிரி நம்ம வாழ போகிறோன்னு சொல்லுவாங்க. அப்போ அதே வாழறது வந்து அவங்கள மாதிரி பார்த்துக்கணும். அது தன்னோட சுய முயற்சியினால் நாமே மேம்படுத்திக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போது இது எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இப்போ தாய்லாண்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, புத்திஸ்ட் மாங்க் நிறைய பேர் ஆவாங்க. இப்போல்லாம் நம்ம எப்படி வயசுக்கு வந்துன்னா பிள்ளைங்களுக்கு சீர் வச்சு இந்த மாதிரியெல்லாம் ஒழுக்கமாக இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் தங்க, எல்லாம் இன்னியெல்லாம் வயசுக்கு வந்தாச்சு நல்லா சொல்லித்தரோம். அதே மாதிரி தாய்லாண்டில் என்ன பண்ணுறாங்க, பசங்களுக்கு ஒரு 20 வயசு ஆச்சுன்னா அவங்கள வந்து புத்திஸ்ட் மாங்க் ஆக்குறாங்க. புத்திஸ்ட் மாங்க் ஆக்குறாங்கன்னா எல்லாருமே போகிறாங்க, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்க போக சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து ஒழுக்க நெறிமுறைகள் சொல்லித்தருவாங்க. அது வந்து சில சமயம் கொஞ்சம் ஒரு 5-6 நாள் கூட போய் புத்திஸ்ட் மாங்காக ஃபாலோ பண்ணுவாங்க. சில சமயம் மாதக்கணக்கில் இருப்பாங்க, சிலவங்க புத்திஸ்ட் மாங்காவே ஆயிடுவாங்க. அப்போது இது வந்து ஒரு ட்ரான்சிஷன் பீரியட். அப்படின்னா ஒரு வாழ்க்கை முறையிலேருந்து அப்புறம் நம்ம பாருங்கள், ஒரு டயட்டெல்லாம் இருப்போம் இல்லையா, ஒரு கெட்ட பழக்கம் நிறைய சாப்பிட்டு குண்டாயிட்டோம்னா ஒரு டயட் இருந்து நம்ம ஒரு வீட்டில் இருந்து ஒரு டைப் ஆஃப் லைஃப் ஸ்டைல்லேருந்து இன்னொரு லைஃப் ஸ்டைலுக்கு மாறுறோம். இப்போ நம்மளாம் எப்படி விரதம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, சபரிமலைக்கு விரதம் இருக்கிறவங்க 48 நாள் நிறைய பேர் இருப்பாங்க. குடிகாரனுங்களாம் என்ன பண்ணுவாங்க, சிலவங்க, எல்லாரையும் சொல்ல, சிலவங்க வந்து இப்போ ஒய்ஃபுங்க வந்து தயவுசெய்து நீ மாலை போடு சாமி, மாலை போட்டால் ஒரு 48 நாளைக்கு ஒழுக்கமாக இருப்பாங்க. அதனால் நீ 365 நாளும் மாலை போட்டால் கூட சந்தோஷம்னு சொல்கிற ஒய்ஃபுங்க கூட இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்கோம். பட் அப்படி இருக்கிறதுல அது மாதிரி ஒரு கெட்ட பழக்கத்திலிருந்து வர்ற மாதிரி ஆகிப்போச்சுன்னு இப்போ குற்றம் சாட்டுறாங்க. முதல்ல எல்லாம் எதுக்கு தெரியுங்களா, எப்படி நம்ம பொண்ணுங்களுக்கு சீர் பண்ணுறோமோ அது மாதிரி 20 வயசு ஆனால் பசங்களை போய் மாங்ஸாக ஒரு வாரமோ 2-3 மாதமோ அங்கே மொனாஸ்ட்ரியில் புத்திஸ்ட் டெம்பிளில் இருந்து பழகிட்டோம்னா அந்த குழந்தைங்களுக்கு ஒழுக்க நெறிமுறைகள் தெரியும்னு பார்க்குறாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஜெட்டுராங் ஜோன்கார்சான் ஒரு புத்திஸ்ட் எக்ஸ்பர்ட், அவர் என்ன சொல்கிறான்னா, இது வந்து ஒரு குப்பை தொட்டி மாதிரி இப்போ வந்து புத்திஸ்ட் டெம்பிளையெல்லாம் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம பசங்க வந்து சொன்னால் கேட்கல, ட்ரக் அடிக்ட்ஸாக இருக்காங்க, LGBTQ மாதிரி இருக்கிற பசங்கள்லாம் இருப்பாங்க, அவங்களையெல்லாம் திருத்தருக்கான இடமா கொண்டு வந்து இப்போ புத்திஸ்ட் டெம்பிளையெல்லாம் மாற்றிடுறாங்க. அது பார்க்கும்போது சங்கடமாக இருக்குது. இப்போ ஜனங்களுக்கு வந்து இப்போது டெம்பிள்ஸ்க்கான ஒரு மரியாதையே இல்லாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த ஒரு வாரமோ ஒரு 10 நாளோ ஒரு மாதக்கணக்கில் எப்படி இருந்தாலும் அங்கே 227 ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். பட் அது ஃபாலோ பண்ணும் போதே நம்ம வந்து நிறைய மாற்றங்கள் வருது. நம்ம எப்படி 48 நாளைக்கு விரதம் இருக்கிறோம், இல்லைன்னா ரம்ஜான் டயத்தில் விரதம், ஈஸ்டர் சமயத்தில் விரதமெல்லாம் இருக்கும்போது நம்ம உடலில் இருக்கிற அத்தனை செல்களும் கூட மாறும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 227 ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும் போது அப்போ அங்கே இருக்கிற இந்த 20 வயசான பசங்கள்லாம் நல்ல ஒரு புத்துணர்ச்சி, நல்ல வழக்கங்கள், மனக்கட்டுப்பாடோடு வெளியே வருவாங்க. அதனால தாய்லாண்டில் அது ஒரு பழக்கம் இருக்குது. அப்புறம் அவங்க திரும்ப குடும்ப வாழ்க்கைக்கு வருவாங்க. எல்லாரும் எல்லாம் மாங்க்ஹுட் புத்திஸ்ட் மாங்காக ஆகிறதில்ல, சாமியாருங்க ஆகிறதில்ல. அதில் வந்து மெயினாக வந்து அவங்க அந்த லேடிஸ்கிட்ட இருக்கிற
லேடிஸ்கிட்ட நீங்கள் தொடர்பு வச்சுக்காதீங்க. புத்தர் இருக்கும் போதே அவர் சொல்லிடுறார், லேடிஸை வந்து புத்த பிக்ஷூஸாக வேண்டாம், நீங்களாம் வந்தால் மற்றவங்களாம் டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க. ஏன்னா செக்ஸ் இஸ் அ பிக் மோட்டிவேட்டர் இல்லைங்களா. அவங்கள அந்த சந்நியாசத்துலேருந்து தடுமாற வைக்கிறதுக்கு இந்த லேடிஸ் பிரச்சனையாகுதுன்ட்டு புத்தரே சொல்லியிருக்காரு. இப்போ அவங்களும் புத்திசத்தில் பெருசாக லேடிஸை வந்து சாமியாராக என்கரேஜ் பண்ணுறதில்ல. அங்கே வந்து தாய்லாண்டில் பார்த்திங்கன்னா 95% புத்திசம் ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு 2 லட்சம் பேர் மாங்ஸாக இருப்பாங்க. அதில் ஒரு 85,000 பேர் ட்ரெயினிங் அப்ரெண்டிஸுங்களாக இருப்பாங்க, மாங்ஸ் ஆகலை. இப்போ நம்மளாம் எப்படி சொல்கிறாங்க, பிரம்மச்சாரி, சன்னியாசி ஆகிறதுக்கு முன்னாடி பிரம்மச்சரியாச்சாரின்னு சொல்லி கொஞ்சம் நாளைக்கு இருக்கணும். அப்போ ஒழுக்கமாக கரெக்டாக இருந்தால் தான் நம்ம இதிலெல்லாம் இப்போ ராமகிருஷ்ணா ஆசிரமெல்லாம் போனால் பார்க்கணும், பிரம்மச்சாரிஸ் நிறையா இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு வந்து சந்நியாசம் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அங்கே தாய்லாண்டில் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் சில கண்டிப்பாக சாமியார் ஆகணும்னு நல்லா இல்லை, கொஞ்ச நாளைக்கு சாமியாராக இருந்துட்டு அவங்க திரும்ப குடும்ப வாழ்க்கைக்கு நிஜமான வாழ்க்கைக்கு போயிடுறாங்க. அப்போது இது வந்து என்ன ஆகுது, ரொம்ப பவர்ஃபுல்லாகிடுறாங்க தான். சாமி தலைவர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகிடுறாங்க அவங்களோட அதிகாரத்தை வச்சு. அதனால் நிறைய அந்த விசில் ப்ளோவர்ஸ், அவங்க மேலே தப்புகள் இருக்கும், எல்லாம் சின்ன சின்ன விஷயம் தப்பெல்லாம் இருக்குது புத்திஸ்ட் மாங்ஸ் கூட. அதெல்லாம் வெளியே சொல்கிறதுக்கு யாரும் பயந்துக்கிறாங்க இந்த மாதிரி பெரிய ஆளுங்க. ஏன்னா சொல்லிவிட்டால் அவங்கள வந்து அந்த கோயிலேருந்து தள்ளி வச்சிடுறாங்க. அதனால் யாருமே அதை பற்றி பேசுகிறதுக்கு பயந்துக்கிறாங்க. எதுக்கு இதை பற்றி தாய்லாந்து பற்றி பேசுகிறேன்னா, இப்போ வந்து ஒரு பெரிய ஸ்கேண்டல், ஒரு தப்பு நடந்திருக்குன்னு பேப்பர் டிவிலெலாம் நம்ம பார்ப்போம். அங்கே என்ன தெரியுமா, எதனால் இந்த பிரச்சனை, ஏன்னா நிறைய எல்லா மாங்ஸ் வந்து தாய்லாண்ட்னாவே தெரியும், அங்கே ப்ராஸ்டியூஷனு, இந்த லேடிஸ் விஷயம் அதெல்லாம் நிறையா இருக்கும். பட் இந்த மாங்ஸ் விஷயம் சிலதெல்லாம் இருக்குமா இருக்கும், நமக்கு தெரியாது. ஆனால் ஏன் பெருசாக இது வந்து இப்போ நியூஸாக வேர்ல்டு வைடாக போகுதுன்னா, ஒரு ஸ்கேண்டல் நடந்துச்சு, இந்த மாதிரி பெருசாக பேசுகிறாங்கன்னா, ஒரு இந்த வருஷம் ஜூன் மாதம் ஒரு பெரிய புத்த மடாதிபதியை காணோம், ரொம்ப நாளாக காணோம். அப்போ எங்கடா போயிட்டாரு, அப்ஸ்காண்ட் ஆகிட்டாரு எங்கேன்னு பார்க்கும்போது தான் அங்கே வந்து என்ன ஆகுது, அங்கே வந்து ஒரு லேடி சொல்கிறான், அவள் பேர் வில்வன் எம்ஸ்வாட்னு சொல்கிறாங்க, அவள் பேர் மிஸ் கால்ஃப்னு சொல்கிறாங்க சின்னதாக. அவள் என்ன சொல்கிறான், அவளுக்கும் அந்த புத்திஸ்ட் மாங்க்குக்கும் சேர்ந்து, காணாமல் போன புத்திஸ்ட் மாங்க்கும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு வந்து பராமரிப்பு செலவாக 1.9 crores, அப்படின்னா 2 கோடி ரூபா அவள் கேட்குறா. அதை பயந்துட்டே அவர் ஓடி போயிட்டார் போல் இருக்குது. ஏன்னா இல்லைன்னா நான் உன்னை பற்றி எல்லார்கிட்டையும் சொல்லுவேன்னு மிரட்டிகிட்டு இருக்கிறான். இந்த லேடியோட பிரச்சனையினாலேயே இந்த லேடி கூட திரும்பவும் 11 பெரிய புத்திஸ்ட் மாங்ஸ் வந்து தொடர்பு வச்சுருக்கிறனால அவங்களையெல்லாம், அவங்க சாமியார் இருக்கு இல்லைங்களா, அவங்களோட காவி ட்ரெஸ் தானே அவங்களுக்கெல்லாம் போடுவாங்க, அதை வந்து கழட்டி வச்சுருங்க, யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் டு பிகம் மாங்க் சொல்லி 11 பேரை அவங்க வந்து டீஃப்ராக் பண்ணிடுறாங்க இந்த செக்ஸ் ஸ்கேண்டல்னால். அப்போ என்ன ஆகுது, இதே மாதிரி இவன் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணு இந்த மிஸ் கால்ஃப் என்ன பண்ணுறது, இப்போ மாங்க்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகி நல்லா பழகி அவங்கள செட்யூஸ் பண்ணி அவங்கள மயக்கி அவங்க கூட சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் வீடியோ கேமராவில் பிடிச்சிட்டு அவங்கள மிரட்டி பணம் வாங்குறது அவள் வேலை. அப்போது அவங்க சிலவங்க அவளை லவ் பண்ண கூட ஆரம்பிச்சிடுறாங்களாம்மா. அப்புறம் அவளுக்கு பெரிய பெரிய பென்ஸ் காரு எல்லாம் கொடுக்குறாங்க. அவள் சொல்கிறா, இவங்கெல்லாம் சேர்ந்து என்னை ரொம்ப கெடுத்துட்டாங்க, ரொம்ப என்னை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. ஒரு நாளைக்கு அவங்க கூட போய் கடை வீதி போனால் $90,000 செலவு பண்ணுறாங்களாம்மா அவளுக்கு வேண்டி ஆம்பளைங்க. அவன் சொல்கிறா, நான் இவ்வளோ என்னெல்லாம் ஸ்பாயில்னா செல்லம் கொடுத்து இந்த மாதிரி பணம் இஷ்டத்துக்கு கொடுத்து எனக்கு எடுத்துடுறாங்க. அப்புறம் அவன் என்ன சொல்கிறான், எனக்கு வேணுங்கிற எக்ஸ்பென்சிவ் கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்க, என்ன கேட்டாலும் வாங்கி தராங்க. அப்புறம் பேங்க்கில் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதை விட என்னென்னா அவங்களோட டெபிட் கார்டே வச்சு நீ என்ன வேணால் செலவு பண்ணி சாமின்ட்டு அவ்வளோ அவளை பார்த்தா அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ மயக்கம்னா ஒரு டிவி இன்டர்வியூவில் சொல்கிறான். தாய் போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அவள் வீடெல்லாம் ரைட் பண்ணுறப்ப 102 கோடி ரூபா அளவுக்கு அவங்க வந்து திரும்ப அவங்க வீட்டிலேருந்து எடுத்துட்டாங்க.
அப்புறம் இந்த ராஜா இருக்கார் இல்லைங்களா, தாய்லாண்டெல்லாம் அரசாட்சி மன்னராட்சி தான் நடக்குது. அவர் வந்து வஜ்ரலோகம்னு அவர் பேர், மகா வஜ்ரலோகன் பேர். எப்போவுமே அவரோட பர்த்டேக்கு இருக்கிற அத்தனை மாங்ஸையும் கூப்பிட்டு விருந்து வச்சு அவங்களுக்கு மரியாதை பண்ணுவார். இந்த தடவை அவர் வந்து அவங்களையெல்லாம் சேர்த்துக்கல. அவங்களாம் தப்பாக நடந்து அந்த புத்திஸ்டத்துக்கே ஒரு கெட்ட பேர் மாதிரி ஆயிடுச்சு. தாய் பீப்புளுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவங்கெல்லாம் கோடிக்கணக்கான பணத்தை கொண்டு வந்து அந்த கோயிலில் கொட்டுவாங்க. இதை கொண்டே ஒரு பொம்பளைக்கு செலவு பண்ணால் சங்கடமாக இருக்குமில்ல. அதனால் அந்த மாங்ஸையெல்லாம் அவர் கூப்பிட மாட்டேன்ட்டார். அப்புறம் தாய் செனட்னால் நம்ம இந்தியாவில் இருக்கிற பார்லிமெண்ட் மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, இனி வந்து எந்த பொண்ணும், ஏன்னா தாய்லாண்டில் வந்து நிறைய பெண்கள் ப்ராஸ்டியூஷன் அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அது வந்து அவங்க அஃபிஷியல் கவர்மெண்ட்டு அதை ஒன்றும் சொல்கிறதில்ல, அஃபிஷியலாகவே பண்ணுறாங்க. பட் இது வந்து விமன் டூரிசமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த செனட்டில் இனிமேல் மாங்ஸ் கூட எந்த பெண்கள் வந்து உடலுறவு வச்சாலும் அது வந்து கிரிமினல் கேஸ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. அப்போது என்ன சொல்கிறாங்க, இப்போ பெண் விடுதலை அவங்க வந்து அதை எப்படி நீங்கள் சொல்லலாம், மாங்ஸையும் நீங்கள் பனிஷ் பண்ணணுமில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய டிபேட் போயிட்டே இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அந்த செனட்டு அந்த ஒரு பார்லிமெண்ட் முடிவு பண்ணுறது தான். அப்புறம் இதே வந்து என்ன பண்ணுது, என்ன நம்ம சொல்கிறோம்னா, இந்த ஒரு நம்ம இந்தியாவில் எல்லாம் வந்து இந்தியாவில் ஹிந்துயிசத்தில் ஆகட்டும் சர்ச்சில் எல்லாம் பார்த்துருக்கோம், உடனே அவங்கள வந்து ஃபாதர் ஆக்கிறதோ சாமியார் ஆக்கிறதோ எல்லாம் விட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் வந்து பிரம்மச்சாரியாவோ இந்த குட்டி அச்சுன்னு சொல்லுவாங்க, சின்ன ஃபாதருக்கு முன்னாடி இருக்கிற ப்ரிப்பரேட்டரி ப்ராக்டிசஸ் எல்லாம் ரொம்ப கடுமையாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் அவங்க வந்து ஃபாதர் ஆக முடியும், இல்லைன்னா ஒரு சாமியார் ஆக முடியும். இது ஏன்னா புத்தர் வந்து அவ்வளோ ஸ்டெப் ரூல்ஸ் கொடுத்துருக்காரு. அதை வந்து கண்காணிக்கணும் இல்லைங்களா, கண்காணிக்கணும்னு சொல்லிட்டு தாய்லாந்து கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணியிருக்கு. நீ மாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கண்காணிக்கணும். இப்படி அவங்க வந்து ஜனங்களோட சொத்து இப்படி கண்டபடி செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பெரிய பெரிய ஞானிகள் புத்தர் மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் நம்ம மனிதர்கள் நல்லா இருக்கணும்னு எத்தனையோ சொல்லியிருக்காங்க, வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த பெண் அதான் மிஸ் கால்ஃப் பிரச்சனையினால் பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு. பட் அதையும் தாண்டி வந்துடும். புத்திசம் மாதிரி ஒரு நல்ல ஒரு மெடிடேஷன், அது ஒரு அதையும் புத்திசம் படித்து பாருங்கள். அது படிக்கும்போது அதுவும் நல்லாயிருக்கும். அது மாதிரி இருக்கிறது இது எத்தனையோ தாண்டி வந்தது தான் புத்திசம், நல்லா வரும். புத்தரோட வழியில் நடக்கிற தாய்லாந்து மக்கள் கண்டிப்பாக மேன்மேலும் நல்லா வருவாங்க. இது ஒரு களங்கமாக இருக்கலாம். பெரிய ஒரு வெள்ளை வேஷ்டியில் சின்ன கருப்பு பட்டா நல்லா பளிச்சுன்னு தெரியுமில்ல, அது மாதிரி இது ஒரு இன்சிடெண்ட் தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பீப்புள் இன்னும் ஒரே ஒரு சங்கடம், அந்த ஊர் ராஜாவுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் தாய் ஜனங்க வந்து அத்தனை நம்பிக்கை இந்த மாங்ஸ் மேலே வச்சு பணத்தை அப்படி கொண்டே கொட்டி இப்படி வேஸ்ட் பண்ணிட்டாங்களே, தப்பான வழிக்கு போயிடுச்சேன்னு சொல்லி அது அந்த ஒரு பொண்ணு வந்து தப்பாக இவங்களெல்லாம் செட்யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணி எப்படி விஸ்வாமித்திரரை மேனக இது பண்ண மாதிரி என்ன பண்ணால் நமக்கு தெரியாது. அந்த மாதிரி இந்த செட்யூஸ் பண்ணி அவங்களோட அந்த நாட்டோட ஒரு இறையாண்மையே கேள்விக்குறி மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு ஒரு வருத்தம் இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி வந்துடுவாங்க இல்லைங்களா. இதெல்லாம் எவ்வளவோ தாண்டி தானே புத்திசம் வந்திருக்கு என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடை பெறுவது பாரதி ஃப்ரம் இந்தியா.